ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும். வாங்க பார்க்கலாம். பாபு சரியான புலம்பல்வாதி. அவர் அந்த அளவுக்கு பணக்காரரும் இல்லை, அதுக்காக வறுமை கோட்டில் வாழ்கிறவரும் கிடையாது. என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அதை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னதான் உழைச்சாலுமே நிறைய தங்கம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரே சலிப்பு. அவருக்கு அழகான மனைவி, அவருக்கு போதுமான அளவுக்கு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமாக வாழாமல் எதுக்கெடுத்தாலும் புலம்பல். வீட்டில் நிறைய சேர்த்து வைக்கணும், கை நிறைய தங்கம் வேணும், பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற புலம்பலை கேட்டு அந்த ஊரில் வாழ்கிற எல்லாருக்குமே பாபுவை பார்த்தா ஒரே சலிப்பு. ஆனால் அவர் நல்ல வேலைக்காரர் அப்படிங்கிற பேரை மட்டும்தான் வாங்கியிருந்தார். ஒரு நாள் காட்டு வழியாக இப்படியே புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு தேவதை தெரிகிறாங்க. பாபு, ஏன் இப்படி புலம்புற அப்படின்னு தேவதை கேட்குறாங்க. தேவதையை பார்த்த பாபு, உனக்கு என்ன தெரியும், இங்கே சந்தோஷமாக வாழணும்னா நிறைய நகை வேணும், பணம் வேணும், அதுதான் என்கிட்ட இல்லையே, இருந்திருந்தால் நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேனே அப்படின்னு பாபு சொல்கிறாரு. சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு தேவதை கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசித்த பாபு, நான் தொடுறது எல்லாமே பொண்ணாகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா, சரி ஆகட்டும்னு அந்த வரத்தை கொடுத்துட்றாங்க தேவதை. நான் சோதிச்சு பார்க்கவா அப்படின்னு கேட்குறாரு பாபு. தேவதை சரின்னு தலையாட்டுறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் குச்சியை தொடுறாரு, அது தங்கமாக மாறிடுது. அவ்வளவுதான், துள்ளி குதிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி போகிறாரு. போய் எல்லாத்தையும் தொடணும்னு வேகமாக போகிறாரு. வீட்டுக்கு போனதுமே அங்கே இருந்த பொருட்கள், பாத்திரங்கள்னு எல்லாத்தையுமே தொடுறாரு. எல்லாமே தங்கமாக மாறுது. சந்தோஷத்தில் பயங்கரமாக குதிக்கிறாரு. அவருக்கு பசி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் இந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட போகிறாரு. அவர் வாய்க்கிட்ட கொண்டு போகிறதுக்குள்ளேயே அது தங்கமாக மாறிடுது. ஐயோ, என்னடா இது அப்படின்னு இன்னொரு பழத்தை எடுக்கிறாரு, அதுவும் தங்கமாக மாறிடுது. அவருக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மனைவியை கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. உடனே மனைவி என்ன பண்ணுறாங்க, பழத்தை எடுத்து ஊட்டி விடுறாங்க. அவருக்குமே தீர்வு கிடைச்சிருச்சுன்னு ஒரே சந்தோஷத்தில் தன் மனைவியை ஆசையாக இப்படி தொடுறாங்க. மனைவியும் தங்கமாக மாறிடுறாங்க. அவர் தாங்க முடியாத சோகத்துக்கு போயிடுறாரு. என்ன செய்கிறதுனே தெரியாமல் அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, தங்கத்தை விட வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது. அவர் அழுறதை பார்த்த தேவதை திரும்பவும் அவர் முன்னாடி வர்றாங்க. திரும்பி பழைய நிலைக்கு எல்லாத்தையுமே நான் திரும்ப தந்துடுறேன், ஆனால் ஒன்றால் திரும்பியும் எதை தொட்டாலுமே தங்கமாக ஆக்க முடியாது. இல்லை அப்படின்னா இந்த வரத்தோடு இப்படியே இருந்துரு, உனக்கு தங்கம் நிறையா கிடைக்கும், நீ எதிர்பார்த்த வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு தேவதை சொல்கிறாங்க. பாபு, எனக்கு எந்த வரமுமே வேண்டாம், என் மனைவியை மட்டும் எனக்கு பழைய நிலைக்கு கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த தங்கமெல்லாம் காணாமல் போயிடுமே அப்படின்னு தேவதை கேட்குறாங்க. பரவாயில்லை, எனக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, அதனால் என் மனைவியை மட்டும் திரும்ப கொடுத்துரு அப்படின்னு பாபு கேட்குறாரு. உடனே தேவதையுமே பாபுவோட மனைவியை பழைய நிலைமைக்கு திரும்ப கொடுத்துட்றாங்க. பாபு அதுக்கப்புறமா புலம்புறதையே நிப்பாட்டிடுறாரு. திருப்தியோட ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? எனக்கு ஒன்று சொல்லுங்கள், யார் பணக்காரர்? அதிகமாக பணம் நகை வச்சுருக்கிறவங்களா பணக்காரங்க? கிடையவே கிடையாது. யார் ஒருத்தர் தன் மனசுக்கு பிடிச்சதை செய்கிறாரோ, யார் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை அடுத்தவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணாமல் வாழ்கிறாரோ, யார் ஒருத்தர் தான் கிட்ட இருக்கிறத வச்சு மன திருப்தியோட சந்தோஷமாக வாழ்கிறாரோ, அவங்க தான் உண்மையான பணக்காரர்கள். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.